திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான். அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பா வச்சிருக்காம பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது 3 தொடர் தேர்தல்கள் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகும் வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்பு தான் காரணம். அது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனா இருக்கணும். அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு. புரோட்டோகால்ல ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு யார் யார் எப்படி மதிக்கணும் எப்படி சொல்லணும்னு கட்சி நிர்வாகிகள் தான் இங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்வரிசை எல்லாம் கொடுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து வெளியில இருந்து கொடுத்தவங்க கட்சி நிர்வாகிகளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வேலையை எடுத்து செய்யக்கூடிய தன்மை அவர்கள் விட்டு திருவிழா போல அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பாரு, என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துறப்பா 5 பேர் பேச வர்றாங்கப்பா ஏற்பாடு பண்ணிருக்கான்னு. அதற்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு அப்படிங்கிறது அண்ணன் காந்தராஜ் சொன்னார். வழிநெடுக வந்து அவ்வளவு பெரிய போஸ்டர், அவ்வளவு பெரிய பேனர், அவ்வளவு பெரிய சீரியல் லைட், அவ்வளவு டியூலைட்னு கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் நான் செஞ்சிடும் ஒவ்வொரு தன்முனைப்பு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இவ்வளவு வைப்ரண்டா ஒரு பார்ட்டி வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து பல கட்சி கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் நடுநிலை பத்திரிகையாளர் சொல்லிட்டே இருப்பேன், யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை தெரியும்பா எங்களுக்கு எப்படிமாங்க, எப்படிப்பா கண்டுபிடிச்ச தம்பி இந்த பார்த்து சார் யாரும் எங்களுக்கு தெரியும் எப்படிமாங்க. நான் எவ்வளவு சொல்ல நடுநிலைன்னு. நடுநிலைங்கிறது வந்து நம்பாம இருக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அப்புறம் நம்பிருப்பாங்க. திமுக மேடையிலே போய் பாண்டே பேசிட்டு வந்துட்டேன், அப்ப கரெக்ட் தான் போல தெரியுது.